தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். 1975ஆம் ஆண்டு மத்தியில் இந்திரா காந்தி ஆட்சி. திடீரென அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியால் எதிர்க்கட்சிகளே கப்சிப்பாகி இருந்த நேரம் அது. அப்போது 46 வயது வக்கீல் ஒருவர் தைரியமாக வெளியே வந்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மறுக்கும் அரசுக்காக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக பணி செய்வதில் என்ன பயன் என்று அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அதிரடியாக ராஜினாமா கடிதத்தையும் நீட்டினார். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் இந்திரா அரசில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக பணிபுரிந்த அந்த வக்கீல்தான் இந்திய வழக்கறிஞர்களின் பீஷ்ம பிதாமகன் என அழைக்கப்படும் ஃபாலி சாம் நாரிமன். தற்போது மியான்மரில் இருக்கும் ரங்கூனில் 1929ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி ஒரு பார்சி குடும்பத்தில் பிறந்தார் ஃபாலி நாரிமன். அவரை ஷிம்லாவில் உள்ள பிஷப் காட்டன் பள்ளியில் சேர்த்தனர் அவரின் பெற்றோர்கள். பள்ளி படிப்பை முடித்ததும் மும்பையில் உள்ள சேவியர் கல்லூரியில் இளங்கலை பொருளாதாரம் மற்றும் வரலாறு துறையில் பட்டம் பெற்றார் ஃபாலி நாரிமன். அவருக்கு முன் 2 வாய்ப்புகள் இருந்தன. ஒன்று, சிவில் தேர்வுகள் எழுதுவது அல்லது சட்டம் படிப்பது. இளங்கலை கல்வியில் 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடைந்திருந்ததால் சிவில் தேர்வுக்கு தயாராவது ஒத்துவராது என சட்டம் படிக்க முடிவெடுத்தார் நாரிமன். அதன்படி மும்பை அரசு சட்டக்கல்லூரியில் LLB பயின்ற அவர் 1950இல் சட்டக்கல்வி தேர்வுகளில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றதோடு ரோமன் லா அண்ட் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்காக கின்லாக் ஃபோர்ப்ஸின் தங்க பதக்கத்தையும் வென்றிருக்கிறார். பின்னர் தனது வழக்கறிஞர் பணியை மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடங்கிய நாரிமன் சுமார் 22 ஆண்டுகளுக்கு பின் 1971இல் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். அடுத்த சில மாதங்களில் இந்திரா காந்தி அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக பணி செய்யவும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் எமர்ஜென்சிக்கு எதிராக தனது பதவியை ராஜினாமா செய்தவர் வழக்காடுவதில் கவனம் செலுத்தினார். 1984இல் போபாலில் விஷவாயு கசிவில் சிக்கி 2000க்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்தனர். பலருக்கு பார்வை பறிபோனது. 3000 பேர் பாதிக்கப்பட்டனர். உலகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த கோர நிகழ்வில் விபத்துக்கு காரணமான யூனியன் கார்பைட் நிறுவனத்துக்கு ஆதரவாக களமிறங்கினார் நாரிமன். வழக்கை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு $470 மில்லியன் நிவாரண தொகையை யூனியன் கார்பைட் நிறுவனத்திடமிருந்து பெற்றுக் கொடுத்ததில் இவரது பங்கு இன்றியமையாதது. ஆனாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்காமல் கார்ப்பரேட் கம்பெனி பக்கம் நின்றதை எண்ணி பின்னாளில் மனம் வருந்தினார் நாரிமன். என் வாழ்நாளின் பெரும் தவறு அதுதான் என தன் தவறை ஒப்புக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு 45 ஆண்டு கனவு திட்டமான குஜராத்தில் சர்தார் சரோவர் அணை திறக்கப்பட்ட நேரம் அது. அணைக்கு இடம் கொடுத்த மக்கள் அப்போதும் இழப்பீடு கேட்டு போராடி கொண்டிருந்தனர். இந்த வழக்கிலும் அரசுக்கு ஆதரவாக களமிறங்கினார் நாரிமன். ஆனால் வழக்கு திசை மாறியது. கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் அந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் மீது வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்களின் பைபிளை எரித்தவர்கள் பின்னர் கிறிஸ்தவர்களையே எரிக்க தொடங்கினர். இதனால் அதிர்ச்சியடைந்த நாரிமன் அந்த வழக்கில் இருந்தே பின்வாங்கியதோடு களத்தில் அரங்கேறிய கருணையற்ற கொலைகளையும் பகிரங்கப்படுத்தினார். தமிழ்நாட்டோடும் நாரிமனுக்கு ஒரு தொடர்பு உண்டு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா கர்நாடக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரம் அப்போது அவருக்காக ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொடுத்தவர் நாரிமன் தான். இப்படி அரசுகளுக்கும் அரசியல் புள்ளிகளுக்கும் ஆஸ்தான வழக்கறிஞராக மாறியிருந்த நாரிமன் 70 ஆண்டுகளை இந்திய அரசியலமைப்புக்காகவே அர்ப்பணித்தார். 1999இல் அப்போதைய குடியரசுத் தலைவர் RK நாராயணனால் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு அங்கும் தனது சேவையை செவ்வனே நிறைவேற்றியிருக்கிறார். தந்தையைப் போலவே அவரது மகன் ரோஹின்டன் பாலி நாரிமனும் சட்டத்தில் கை தேர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியிருக்கிறார். வழக்கறிஞர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னும் முக்கிய வழக்குகள் குறித்து தனது கருத்துக்களை பதிவிட்டு இந்திய வழக்கறிஞர் சமூகத்துக்கு வழிகாட்டி வந்த பாலி நாரிமன் தனது 95வது வயதில் காலமாகி இருக்கிறார். ஆனாலும் நீதிமன்ற கட்டடங்களில் அவர் எடுத்து வைத்த வாதங்களும் அள்ளி தெளித்த கருத்துகளும் அரசியல் அமைப்பின் விழுமியங்களை கரைபடியாமல் காப்பாற்ற நினைக்கும் பல கோடி இந்தியர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து வழிகாட்டும்.